ப்ரோபயோட்டிக் ஃபுட். ப்ரோபயோட்டிக் ஃபுட் பத்தின விஷயம், அதை சளி இருக்கும்போது நம்ம எப்படி கன்சியூம் பண்ணோம்னு நம்ம நிறைய வீடியோ பதிவு போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ப்ரோபயோட்டிக்ஸை நம்ம கண்டிப்பாக வின்டர் அப்பையும் எடுத்துக்கலாம், சம்மர் அப்பையும் எடுத்துக்கலாம். இந்த ப்ரோபயோட்டிக் உணவுகள் தான் நம்ம உடம்பினுடைய ஆதாரம். அது உள்ளே போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உணவு செரிமானமாக போகுது, அங்கே சளியுடைய தேக்கம் ஏற்படாது. சரி, அப்போ இந்த ப்ரோபயோட்டிக் உணவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த சளி பிரச்சனை இருக்கவங்க ஏதாவது ஒரு சிகப்பரிசி வாங்கிக்கோங்க, பொட்டரிசி வாங்கிக்கோங்க, இல்லை மாப்பிள்ளைச்சம்பா அரிசி வாங்கிக்கோங்க. அதோட கொஞ்சம் நாட்டுக்கம்பு கிடைச்சதுன்னா கலந்துக்கலாம். நாட்டுக்கம்பு கிடைக்கலன்னா கேழ்வரகு நல்லதாக கிடைச்சதுன்னா அது பாதி கலந்துக்கோங்க. கலந்து அந்த மாவை அரைச்சி தண்ணியில் 1 மணி நேரம் தேவையான அளவு கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சோன்னே இந்த கரைச்சி வச்ச மாவை போட்டு நல்லா வேக விடுங்க, ஆற விடுங்க. இரவு தண்ணி ஊற்றி வைங்க. காலையில் அதை கரைச்சி சின்ன வெங்காயம் மோர் உப்பு போட்டு வெயிற்காலத்தில்